நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ரூ. 50க்கு கீழ உள்ள ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு நல்ல கம்பெனிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான சம்பளத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். நம்ம ஒரு பெட்டி கடையோ, இல்ல ஒரு டீ கடையோ வைக்கிறதா இருந்தா மினிமம் ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 வேணும். அதே நேரத்தில நம்மகிட்ட ஒரு 5,000 சம்பளம் வாங்குறோம்னா, அதில ஒரு ரூ. 1,000 மிச்சம் பண்ணி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனிக்கு நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நெறைய ஸ்டாக் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் ரூ. 50க்கு கீழயும் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதில ஒரு 5 ஸ்டாக் நல்ல ஒரு தரமான ஸ்டாக் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வார் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்ல. கன்டினியூ வார் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகறக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட விலையோட ரூ. 50 ஏத்திட்டாங்க. இது மாரிக்கு நெறைய ப்ராப்ளம் வரும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். மக்கள்ட்ட பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாகும். வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். இந்த மாரிக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. நமக்கு மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்டுல எல்லா கண்ட்ரிக்குமே இந்த மாரிக்கு பிரச்சனை வரும். அப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கையில காசு இருக்காது. மார்க்கெட்டும் ஸ்லோ ஆகும், சைட்வே ஆகும். மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கு இதெல்லாம் மார்க்கெட்டோட ரிஸ்க் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டர்ம். நீங்க ஒரு நல்ல கம்பெனிய பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கு டைம் குடுங்க. அந்த கம்பெனி வந்து குரோ ஆகுறதுக்கு, அந்த ஸ்டாக் மேல வரதுக்கு டைம் குடுக்கணும். இன்னைக்கே நம்ம காச போட்டு 1 மாசத்துலயே நமக்கு கிடைக்கும்னு சொன்னா, அதெல்லாம் நடக்காது ஸ்டாக் மார்க்கெட்ல. எப்பவுமே நமக்கு லாங் இன்வெஸ்டரா இருந்தா மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே அப்படித்தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே இன்வெஸ்டடா இருங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மார்க்கெட் வந்து பார்த்துருக்கு. அதனால வந்து அதெல்லாம் தாண்டி தான் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியா எக்கனாமிக் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த வார் பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, நம்ம அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎன்ஜி இந்த மாரி பெட்ரோல், டீசல் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி தான் நம்ம ரிஃபைனரி பண்ணி தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அதிகமாயிருச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமா கூடுதல் செலவாகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கும் ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல அடுத்த வருஷமே மேல போயிரலாம்னு நினைக்காம, ஒரு லாங் டர்ம் ஒரு 4 வருஷமோ, 5 வருஷமோக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த காசு வேணும் அப்படிங்கிற உள்ள காச நம்ம வந்து மார்க்கெட்ல போட்டு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூ. 50க்கு கீழ உள்ள ஒரு 5 ஸ்டாக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வித்யா ஒயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக் தாங்க. இது புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. இதோடைய வந்து புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாருக்கு. ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 25 கீழ தான் இருக்கு. இதோடைய 52 வார ஹை, 54 வார லோவும் பார்த்துக்கங்க. ஃபேஸ் வேல்யூ ஒண்ணு தான். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 151 கோடி கடன் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, மேனுஃபேக்சரிங், வைண்டிங் அண்ட் கண்டக்டிவிட்டி புரொடக்ஷன் யூஸ்டு பவர் டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஜெனரல் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிக் நியூ ரினியூவல்ஸ் அண்ட் இவி அப்ளிகேஷன். நல்ல ஒரு செக்டார்ல தான் இவங்களுடைய வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட்ட பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸு 448 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாதது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 24 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனா, மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. 5% இருக்கு. அடுத்து வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 7 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 41 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கும்போது ரிசர்வ்ல 171 கோடி வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 151 கோடி வச்சிருக்காங்க இவங்க. வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது அதர் அசெட்ல பார்க்கும்போது, இவங்களுடைய கேஷ் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 கோடி வச்சிருந்தாங்க. அது இப்ப இல்லாம இருக்கு. ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய காசே வந்து பார்த்தீங்கன்னா, 144 கோடி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. 94, 96 அப்புறம் 2 இது குவார்ட்டரா கூடியிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் தான். நெட் கேஷ் ஃப்ளோ 0வா இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்ட்டா இருக்கு இவங்களுக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வொர்க்கிங் கேப்பிட்டல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 32, 35 கூடியிருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. புரமோட்டர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே வச்சிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பப்ளிக் டே ஸ்டாக் நல்லாவே இருக்கு. இவங்களுடைய பிசினஸ பார்த்தீங்கன்னா, இவங்க ஒயரிங் அந்த காப்பர் ஒயர் இந்த மாரி பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலுமினேட்டட் காப்பர், அலுமினியம் கான்டாக்டர், பேப்பர் இன்சுலேட்டடு, பிவி ரிப்பன் இந்த மாரி காப்பர், விஸ்பர் அண்ட் ஃபாயிலு, காப்பர் காம்போனன்ட்டு நம்ம யூஸ் பண்றோம்ல நெறைய இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு, ஒயருக்குலாம் நெறைய காப்பர் யூஸ் பண்றோம்ல, அந்த மாரி பிசினஸ் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது கம்பெனி. ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஏன்னா மைக்ரோ கேப்பு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு கம்பெனி தான் ஐஆர்பி இன்ஃப்ரா. இது ரீசென்ட்டா வந்ததோட பார்த்தீங்கன்னா,
புதுசா வந்து போனஸ் குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 1:1 இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த டேட்ட அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. இந்த நேத்தோட ஒரு வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். சிஎல்சிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பை கால் குடுத்துருக்காங்க. ஒரு 70% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 40 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் டூ மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி ஒரு டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. புரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு கீழ. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ரியல் எஸ்டேட், ஏர்போர்ட் டெவலப்மென்ட், அதுக்கப்புறம் நம்ம ரோடு கட்டிட்டு மட்டும் இதெல்லாம் இருக்குல்ல, டோல்கேட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பர்ச்சேஸ் இது பண்றாங்க, கலெக்ஷன் பண்றாங்க. அந்த மாரி பிசினஸ் எல்லாமே இவங்க பண்றாங்க. கொஞ்சம் டிவிடெண்டும் குடுக்குறாங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இப்ப 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டர் கையிலயும் இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பரோட இது நல்லாவே குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் வரும்போது சேல்ஸ் டவுனா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் 55 இருக்குங்க. கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 250,00,00,000 211,00,00,000 குவார்டர் ஆன் குவார்டர் நல்லாருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 5000,00,00,000 அதர் இன்கம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவு 6,000,00,000க்கு மேல தெரியுது. ஏதாச்சும் ஒரு அசெட் வித்திருப்பாங்க. அதன் மூலமா உங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கும். அடுத்து புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில, இவங்க புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. எஃப்ஐ கிட்ட வந்து நல்லாவே அதிகமாவே ஹோல்ட் பண்றாங்க. டிஐ கிட்டயும் அதிகமா இருக்கு. பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கணிசமா இந்த ஸ்டாக் இருக்கு. இவங்களுடைய பிசினஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாரி எல்லாமே ஹைவே இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சஜிலிட்டி இந்தியா. இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவத் துறையில இருக்காங்க. யுஎஸ் பேஸ்டு கிளையன்ட் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ஸ்டாக் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு 2025ல நல்ல ஒரு இப்போ டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதோடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டர்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் நல்லாவே இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இம்ப்ரூவ் ஆயிட்டே தாங்க இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்க்கும்போது 261,00,00,000 இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட். ஈரானியர் பார்க்கும்போது -5,00,00,000லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 850,00,00,000 வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வருவாய் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு கீழ இருக்கு. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி மைனஸு. ரிசர்வ்ல பார்க்கும்போது நல்லாவே ரிசர்வ் வச்சிருக்காங்க. 4,000,00,00,000க்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோவிங்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,210,00,00,000 வச்சிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கம்மி தான். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, வரவுக்கும் செலவுக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. -0 தான இருக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்க்கையில, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83 இருக்கு. 91, 81 குறைஞ்சிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வித்திருக்காங்க இவங்க புரமோட்டர் ஹோல்டிங்க. ஏன்னா வந்து 82லேருந்து பார்த்தீங்கன்னா 25 வைக்கணும். இவங்க நல்லாவே வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. டிஐயும் டபுள் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்டயும் இந்த இது ஒரு 5% மேல கூடியிருக்கு. இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா யுஎஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இவங்களுக்கு வருவாய் வந்து பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கார்மெண்ட்ஸ்ல உள்ள ஒரு ஸ்டாக்கு, ஃபிளாடெக்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் 52 வாரம் லோ பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஸ்டர், ஷிப்பு, நாரோ, ஃபேப்ரிக் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்ஸ்டைல்ல உள்ள ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. ஒரு 1,800,00,00,000 மேல உள்ளது. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது கம்பெனில. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுங்க. 2025ல நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு, மறுபடியும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. நல்லா மொமெண்டம் உள்ள ஸ்டாக் தான். இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃப்ளாட் தான். 1,000,00,00,000 தான் வந்து ஃப்ளாட் இருக்கு சேல்ஸு. பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 9 இருக்கு. டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் உள்ள பிசினஸ்ங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு கம்மியான விலையில இருக்கனால இந்த ஸ்டாக்க நான் எடுத்து வந்திருக்கேன். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 55,00,00,000 பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு. ஈரானியர்ன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இடையில 300,00,00,000 பண்ணியிருக்காங்க. இப்ப 185,00,00,000 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப் டாக்ஸ்னால இந்த கம்பெனியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்க்கையில 1,395,00,00,000 மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. நல்லாவே ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 146,00,00,000 தான் வச்சிருக்காங்க. கம்மி பண்ணியிருக்காங்க கடன. அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 11.3 ஆக்கியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. 44லேருந்து பார்த்தீங்கன்னா 10 டூ 11 இருக்கு அவ்வளோதான். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. புரமோட்டர் வந்து
நல்லா 65 இதுவுமே 65.38 வரைக்கும் வச்சிருக்காங்க. எஃப்ஐ கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கு. டிஐ கிட்ட இருக்கு. பப்ளிக் கிட்ட இந்த ஸ்டாக் இருக்குங்க. ஃபிளாக்டெக்ஸ் இந்தியா. நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சுமி, மதர்சன் சுமி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன் சம்பவத்துல நடந்தது பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு வந்த கம்பெனி. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்ன்னு சொல்லலாம். லார்ஜ் கேப் டூ மிட் கேப்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை தாங்க இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% மேல குடுக்குறாங்க. நல்லா ஹை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வாரம் பக்கத்துல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கடன் சுத்தமா கிடையாது கம்பெனி கிட்ட. ஆட்டோமொபைல் செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல நல்லாவே கூடியிருக்கு. இயர் ஆன் இயரும் கூடியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டரும் கூடியிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 149 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டரோட கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா இயர் ஆன் இயரும் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 53லேருந்து 56 கோடி ஆயிருக்கு இவங்களுக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 ரேஞ்சு தான் வச்சிருக்காங்க. இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இந்த ஸ்டாக் வந்திருக்கு. அதனால எடுத்து வந்திருக்கேன். இயர் ஆன் இயரும் பார்க்கும்போது ரிசல்ட் நல்லாவே இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. ரிசர்வ்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1179 கோடி நல்லாவே வச்சிருக்காங்க ரிசர்வ்ல. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி தான் வச்சிருக்காங்க. இப்ப நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தான் அந்த கம்பெனிக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 39, 49 கோடி இருக்காங்க. அது கொஞ்சம் மைனஸ் தான். வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. இது எஃப்ஐடி நல்லாவே அதிகமாவே இருக்கு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் கம்மியா இருக்கு. நீங்க இந்த ஸ்டாக்க பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50க்கு கீழ உள்ள ஸ்டாக் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரண்ட் செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான். இன்னும் ஒரு 5 ஸ்டாக் இருக்கு. அத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. என்னால ஒரு ரூ. 1000 தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல எதுவுமே வந்து ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. என்ன ஃபேக்ட் இருக்கோ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்கஷன் பண்ண கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாவும் நல்ல கம்பெனி தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பிசினஸ் செக்டார்ல இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, ஒரு 100 லைக்க குடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க லாங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டரா நீங்க இருக்க முடியும். அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.